வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் அன்றாடம் இங்கிலீஷில் பேசுவதற்கு தேவைப்படக்கூடிய 10 யூஸ்ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். பாலு சாலை ஓரத்தில் நின்றான். இதை பாலு ஸ்டுட் அலாங் த ரோட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். பாலு ஸ்டுட் அலாங் த ரோட். மணி அடிப்பதற்கு முன் வகுப்புக்குள் நுழைய வேண்டும். ஹவு டு சே திஸ் இன் இங்கிலீஷ்? You can say like this: you should enter the class before the bell. You should enter the class before the bell. நாம பார்க்கக்கூடிய அடுத்த சென்டென்ஸ் இதுதான். மரத்திலிருந்து கீழே இறங்கு. இதுக்கு இங்கிலீஷில் get down from the tree அப்படின்னு சொல்லலாம். get down from the tree. இது பஸ்லேருந்து கீழே இறங்கு அப்படின்னு சொல்கிறதுக்குமே இதே வேர்பு தான் யூஸ் பண்ணணும். get down from the bus. get down அப்படின்னாலே இறங்குன்னு அர்த்தம். பஸ்லேருந்து கீழே இறங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு get down from the bus. This is what the fourth sentence in this video. பிரச்சனைகளிலிருந்து விலகியிரு. இதுக்கு ஆங்கிலத்தில் stand off from the problems அப்படின்னு சொல்லலாம். stand off from the problems. stand off அப்படிங்கிற இந்த phrasal verb, ஆக்சுவலி இது ஒரு phrasal verb. இந்த verb-ஐ விலகியிரு, ஒதுங்கியிரு என்ற அர்த்தத்தில் நாம் பயன்படுத்தலாம். ஓகே, ஃபிஃப்த் சென்டென்ஸ் பாருங்க. நான் ஏன் வளைந்து கொடுக்கணும்? நான் ஏன் வளைந்து கொடுக்கணும்? இதை why should I give in அப்படின்னு சொல்லலாம். why should I give in? வளைந்து கொடு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய verb give in. இந்த give in அப்படிங்கிறது ஒரு phrasal verb. ஓகே, சிக்ஸ்த் சென்டென்ஸ். அவர் பிறருடன் அனுசரிக்காத நபர். இதை he is a fish out of water அப்படின்னு சொல்லலாம். he is a fish out of water. fish out of water அப்படிங்கிறது ஒரு idiomatic expression. ஓகே, இந்த இடியமுக்கு வந்துட்டு அனுசரிக்காத நபர் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது ஒரு சூழ்நிலைக்கு ஒத்து வராதவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவர்களை கெஞ்ச வைக்காதே. இதுதான் செவன்த் சென்டென்ஸ். இதுக்கு டோன்ட் மேக் தம் ப்ளீட் என்ற இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் மேக் தம் ப்ளீட். ப்ளீட் அப்படின்னா தமிழில் கெஞ்சுன்னு அர்த்தம். ஓகே, அந்த வேர்பை யூஸ் பண்ணி தான் இந்த சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கிறோம். யூ கேன் லுக் அட் த எய்த் சென்டென்ஸ். தன் பேச்சால் அவர்களை மயக்கினார். இதை he enchanted them with his speech அப்படின்னு சொல்லுங்க. he enchanted them with his speech. மயக்கு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் enchant என்ற வேர்ப் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேர்பை நம்ம இங்கே பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட், ரொம்ப கொஞ்சாதே அப்படிங்கிறது தான் நைன்த் சென்டென்ஸை நம்ம இங்கே பயன்படுத்தியிருக்கிறோம். இதை டோன்ட் ஃபாண்டல் மச் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுங்க. டோன்ட் ஃபாண்டல் மச். கொஞ்சம் அப்படிங்கிறதுக்கு ஃபாண்டல், கொஞ்சாதே அப்படிங்கும்போது டோன்ட் ஃபாண்டல். ரொம்ப கொஞ்சாதே அப்படிங்கிறதுக்கு டோன்ட் ஃபாண்டல் மச். This is what the last sentence in this video. இது அருவருப்பானது. இதை it's disgusting அப்படின்னு சொல்லுங்க. it's disgusting. Okay, that's it. I hope all these 10 sentences are going to be very useful to improve your spoken English. If it is really useful, please like and subscribe our channel. Thank you.